தமிழக வாழ்வுரிமை கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செல்லா என்கிற செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் இன்னும் 3 நாட்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செல்லா என்கிற செல்வம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி தேர்தல் வாகனத்தில் தொடர் பிரச்சாரம் செய்து தனக்கான வாக்குகளை சேகரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வெற்றி சின்னமான கேமரா சின்னத்தில் வாக்களித்து செல்லா என்கிற செல்வமாகிய என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கொளுத்தும் வெயிலில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். வழிநெடுக அவருக்கு வரவேற்பு அமோக உள்ளது. என்னை வெற்றி பெறச் செய்தால் இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிப்பேன், வேலையில்லா திண்டாட்டை ஒழிப்பேன் என தேர்தல் வாக்குறுதிகளைச் சொல்லி வாக்கு சேகரித்தார். உடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்கள் கட்சிக் கொடியை ஏந்தியவாறு இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்க அண்ணனுக்கு ஊடக வெளிச்சம் இல்ல, அவர் பண்ண போராட்டங்களை இவங்க வெளியில காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எத்தனை பேரும் போராடி இருக்காரு, எத்தனை குரல் கொடுத்திருக்காரு. 15 வயசுல அரசியலுக்கு வந்தவருங்க. தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படை அவர் இன்னைக்கு வந்தவர் இல்ல. அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு பேசி 234 தொகுதிகள் தனிச்சு நிக்கல. 15 வயசுல தமிழ்நாடு விடுதலை படை தலைவர் தமிழரசன் அவர்களின் கொள்கையை ஏற்று அதனால இந்த போராட்ட களத்துக்கும் போர்க்களத்துக்கு வந்தவர் அண்ணன், அரசியல் தளத்திற்கு வந்தவர் அண்ணன். அவரோட போராட்டம் இன்னைக்கு தொடங்குகிறது இல்ல, அன்று தொடங்கப்பட்டு இன்று வரை தொடங்கப்படுகிறது. 40 ஆண்டு அரசியல் வாழ்க்கை